மத்திய கிழக்கில் போர் தொடங்கி 21 நாட்களை எட்டியுள்ள நிலையில் இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வான் அதிகாரத்திற்கு முதுகெலும்பாக கருதப்படும் F-35 ஸ்டெல்த் போர் விமானம் ஈரானிய படைகளால் தாக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. ஈரானிய வான்பரப்பில் போர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது இந்த விமானம் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகி பின்னர் மத்திய கிழக்கில் உள்ள ஒரு அமெரிக்க ராணுவ தளத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. இதனை உறுதிப்படுத்தியுள்ள அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பின் செய்தி தொடர்பாளர் டிம் ஹாக்கின்ஸ், விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது, அது விமானி நலமுடன் இருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் விமானம் எதனால் பாதிக்கப்பட்டது என்பது குறித்தும் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மறுபுறம் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை இந்த தாக்குதலுக்கு முழு பொறுப்பேற்றுள்ளது. மத்திய ஈரானின் வான்பரப்பில் வைத்து இந்த அதிநவீன விமானத்தை தங்களது வான் பாதுகாப்பு அமைப்பு தாக்கியதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு ஆதரவாக டெஹரான் டைம்ஸ் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளது. அதில் வானில் பறந்து கொண்டிருக்கும் அந்த விமானத்தில் திடீரென வெடிப்பு ஏற்படுவதும் கரும்புகையுடன் அது தனது பாதையை விட்டு விலகி செல்வதும் தெளிவாக தெரிகிறது. ஒருவேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் 2018 போர்க்களத்தில் களமிறக்கப்பட்ட பிறகு எதிரிகளின் தாக்குதலுக்கு உள்ளான முதல் F-35 விமானம் இதுவாகத்தான் இருக்கும். சுமார் $100 மில்லியன் மதிப்புள்ள இந்த விமானத்தை ஈரான் தாக்கியிருப்பது அமெரிக்காவிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை இந்த போரில் அமெரிக்கா சுமார் 16 ராணுவ தளவாடங்களை இழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதில் 10 ரிப்பர் ட்ரோன்கள், தவறுதலாக சுட்டு வீழ்த்தப்பட்ட 3 F-15 போர் விமானங்களும் அடங்கும். அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட்டர் ஹெக்சென்ட் தாங்கள் வெற்றியை நோக்கி செல்வதாக கூறினாலும் ஈரானின் இத்தகைய பதிலடி தாக்குதல்கள் போரின் தீவிரத்தை இன்னும் குறைக்கவில்லை. ஈரானின் ஏவுகணை தயாரிப்பு திறன் முடக்கப்பட்டு விட்டதாக இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு கூறி வரும் வேளையில் ஈரானின் இந்த அதிரடி நடவடிக்கை உலக நாடுகளை திகைக்க வைத்துள்ளது.